ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் எக்கானமியில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், செக்ஸ் ரேஷியோ, பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட்ஸ், லிட்ரஸி ரேஷியோ இதெல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 7th யூனிட்டில் டாபிக் வந்து சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெஃபர்ஸ் டு தோஸ் the structure which are improving the equality of manpower and contribute directly towards the growth of an economy. The structure are outside the system of production and distribution. The development of these social structures help in increasing the efficiency and productivity of manpower. For example, school, colleges, hospital and other civil அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது மனித வளங்களை மேம்படுத்துவது, பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து மறைமுகமாக ஒரு துணை செய்யக்கூடிய அமைப்பு தான் வந்து சமூக கட்டமைப்பு, அதாவது சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, இந்த சமூக அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது மனித வளங்களுடைய திறமைகளை வந்து, திறமைனா என்னது, உற்பத்தி திறன், அந்த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இதை வந்து மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொது வசதி மற்றும் அந்த குடிமை வசதி அப்படின்றது வந்து குறைவான சமூக அடிப்படை கட்டமைப்பு இந்திய பணியாளர்களுடைய உற்பத்தி திறன் வந்து குறைவாக இருக்க வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சொல்லும்போது imparting education on an organized basis dates back to the days of Gurukul in India. அதாவது குருகுலாஸ், அதாவது இந்தியாவில் வந்து எஜுகேஷன் சொல்லும்போது காலங்காலமாக பழங்காலத்தில் வந்து கிளாசிக்கல் ஏஜில் இருந்து என்ன செஞ்சு கல்வி அப்படின்றது வந்து போதிக்கப்பட்டது. இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா மாடர்ன் வேர்ல்டில் வந்து இந்த இந்திய கல்வி முறை, இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது என்னவா இருக்குன்னா, நல்லா வந்து இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃப்ளோரிஸ்ட் அண்ட் டெவலப்ட் வித் த க்ரோயிங் நீட்ஸ் ஆஃப் த எக்கானமின்னு சொல்கிறாங்க. அதாவது வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது வந்து இருக்குது. அப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த MHRD அப்படின்னா த மினிஸ்ட்ரி அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் இன் இந்தியா formulates education policy in India and also undertakes education programs. அதாவது இந்த வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய கல்வி முறை அப்படின்றது வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதை மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வந்து ஒரு நாட்டினுடைய கல்வி கொள்கை திட்டங்கள் இது எல்லாமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுடைய கல்வி முறை அப்படின்னு சொல்லும்போது எஜுகேஷன் இன் இந்தியா until 1976 was the responsibility of the state government. It was then brought under the concurrent list. Concurrent means both center and state. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு சேர்ந்தது தான் வந்து கன்கரண்ட் லிஸ்ட், கூட்டு பொறுப்பில் வந்து இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் தான் வந்து இந்த எஜுகேஷன் அப்படின்றது வந்து இருக்குது. The center is represented by Ministry of Human Resources Development decides the Indian education budget. 1976 வந்து மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே மாறுது அப்படின்னா சென்ட்ரல், மத்திய மாநிலம் ரெண்டுக்குமே வந்து உடன்பட்டதாக இருக்குது. அப்போ வந்து இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறைன்னு சொல்லும்போது அந்த கல்வி வளர்ச்சிக்கான வரவு செலவு அதெல்லாம் எது மேற்கொள்ளுது, இது ரெண்டுமே வந்து மேற்கொள்ளுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எஜுகேஷன் பட்ஜெட்டை எது மனிதவள மேம்பாட்டுத்துறை தான் வந்து மேற்பார்வையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரைமர்லி 6 லெவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 6 லெவல்னு சொல்லும்போது நம்ம இந்திய கல்வி முறை அப்படின்றது வந்து 6 அடிப்படை பேசிஸில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நர்சரி கிளாஸஸ், செகண்ட் ஒன் ப்ரைமரி கிளாஸ், தேர்ட் ஒன் செகண்டரி லெவல் அண்ட் ஃபோர்த் ஒன் ஹையர் செகண்டரி லெவல், ஃபிஃப்த் ஒன் கிராஜுவேஷன் அண்ட் சிக்ஸ்த் ஒன் போஸ்ட் கிராஜுவேஷன். நர்சரி கிளாஸ் குழந்தை கல்வி, அதாவது இந்த பால்வாடி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எல்கேஜி இதெல்லாம். அப்போ
எல்கேஜிக்கு முன்னாடி உள்ளது, அதுதான் வந்து நர்சரி கிளாஸ். ப்ரைமரி அப்படின்னு சொல்லும்போது தொடக்க கல்வி 1 to 5. செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லும்போது 8 to 10. இப்போ ஹையர் செகண்டரின்னு சொல்லும்போது 11 to 12. கிராஜுவேஷன்னா உங்களுக்கு தெரியும், காலேஜில் 3 இயர்ஸ் படிக்கிறது, அது இளங்கலை பட்டம் சொல்கிறது. லாஸ்ட் ஒன் போஸ்ட் கிராஜுவேஷன்னா முதுகலை, மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். அந்த மாஸ்டர் லெவல், அதாவது அதுக்கு இளங்கலைக்கு அடுத்த ஸ்டெப் முதுகலை பட்டம். இந்த மாதிரி தான் வந்து பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறோம். எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இன் இந்தியா. அப்போ இந்திய கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், எஜுகேஷன் இன் இந்தியா ஃபாலோஸ் எதன் அடிப்படையில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா +10+2 பேட்டர்ன். அதாவது 10th முடிச்சுட்டு +2, இப்போ 11th 12. அப்போ எது நமக்கு பப்ளிக்கு? 10th ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, 12th ஒன்று பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. இதை தான் நம்ம வந்து இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் ஹையர் எஜுகேஷன் தேர் ஆர் வேரியஸ் ஸ்டேட் ரன் as well as private institution and university providing a variety of course and subject. The accreditation of the universities is decided under the University Grant Commission Act. The education department consists of various school, colleges and university imparting education on fair means for all sections of the society. அப்போ அந்த யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்னு சொல்லும்போது பல்கலைக்கழகங்களுடைய தரம் அப்படின்றது வந்து அளவிடப்படுது. கல்வித்துறை, பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த யூஜிசி அப்படி, அதாவது பல்கலைக்கழக மானிய குழு தான் வந்து சட்டத்தின்படி செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அதில் நடுநிலையான கல்வி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, த பட்ஜெட் ஷேர் ஆஃப் த எஜுகேஷன் செக்டார் அரௌண்ட் 3% of GDP of the largest proportion goes for social school education. However, per pupil expenditure is the lowest for school student. அப்போ 3% வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமளவு நிதி அப்படின்றது வந்து பள்ளி கல்விக்கே வந்து செலவிடப்படுது. அப்போ இருப்பினும் வந்து ஒரு மாணவருக்காக கூடிய கல்வி செலவு அப்படின்னு சொல்லும்போது இன்னமுமே வந்து குறைவாக தான் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹெல்த் இன் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் வந்து உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த் இன் இந்தியா இஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஃபார்மேட்ஸ் த வேரியஸ் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரெஃபார்ம்ஸ் பாலிசிஸ். அதாவது மத்திய அரசு சுகாதாரம் நல்வாழ்வு கழகம் அப்படின்றது வந்து திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதாவது மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போ சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர், அதை தான் வந்து மத்திய சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு கழகம். இதுதான் வந்து என்ன செய்யுது, திட்டங்களை வந்து நலத்திட்டங்களை நலக்கொள்கைகளையும் வந்து நடைமுறைப்படுத்தி வருது. அப்போ மத்திய நலத்துறை அமைச்சகம் சொல்லும்போது அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் வந்து கவனித்து கொள்ளுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹெல்த் கேர் இன் இந்தியா ஹேஸ் மெனி ஃபார்ம்ஸ். தேர் ஆர் த ஆயுர்வேதிக் மெடிசின் ப்ராக்டிஸ், யுனானி அண்ட் கேலனிக் ஹெர்பல் கேர், ஹோமியோபதி, அலோபதி, யோகா அண்ட் மெனி மோர் எக்ஸெட்ரான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் அப்படின்னு சொல்லும்போது பல முறைகளில் வந்து என்ன செய்கிறாங்க, நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, இங்கிலீஷ் மெடிசன்ஸ், யோகா, இந்த முறைகளில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையை ஃபாலோ பண்ணும்போதும் from has its own treatment system and practice patterns. The medical practicing in India needs a proper licensing from the Ministry of Health. All medical system are now under one ministry wise, Ayush. அப்போ இந்த ஒவ்வொரு தனித்தனி சிகிச்சை முறைகளும் வந்து ஒரு சிறப்பு குணங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை அப்படின்றது வந்து நடுவண் நலத்துறை அமைச்சகத்தில் வந்து முறையாக வந்து என்ன செய்யணும், அனுமதி பெற்று தான் ஒவ்வொரு இதையும் இன்ஸ்டியூஷனையும் நடத்தணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அந்த ஒரே அமைச்சகம் அப்படின்னு சொல்லும்போது ஆயுஷ் அப்படின்னு வந்து மத்திய அனைத்து மருத்துவ நடைமுறையும் ஒரே அமைச்சகத்தின் கீழ் வந்து என்னது இப்போ லைசன்ஸ் எடுத்து செயல்படப்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த லைசன்ஸ் தான் வந்து ஆயுஷ் அமைச்சகம். இந்தியாவில் வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ் இன் இந்தியா. அப்போ இந்தியாவில் உடல்நல பணிகள் அப்படின்னு சொல்லும்போது
இது என்ன ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், ஹெல்த், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஹெல்த் ஸ்டேட்ஸ் இன் பெட்டர் இன் கேரளா அஸ் கம்பேர் டு அதர் ஸ்டேட்டஸ். அதாவது உடல்நலம், இந்தியாவில் வந்து உடல்நல பணிகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கானா, அதில் கேரளா அப்படின்னு சொல்லும்போது மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை வந்து மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து இது கேரளா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கம்பேர்ட் டு த அதர் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ், இந்தியாஸ் ஹெல்த் ஸ்டேட்ஸ் இன் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி, இந்தியாஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன் புவர் கம்பேர்டு டு ஸ்ரீலங்கா. அப்போ இந்தியான்னு சொல்லும்போது உடல்நலம் பேணுதலில் திருப்திகரமானதாக இல்லைன்னு சொல்கிறாங்க. எதை விட குறைவாக இருக்கான் ஒரு குட்டி நாடு இலங்கை. அந்த இலங்கையை விட மிகவும் மோசமாக இந்தியாவில் வந்து அந்த ஹெல்த் அப்படின்றது வந்து என்னது, இந்தியாஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இஸ் புவர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காவை விட மிகவும் குறைவாக இருக்கிறது. கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் திங்கர்ஸ். அப்போ இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா திருவள்ளுவர். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா திருவள்ளுவரை பற்றி சொல்லியிருக்காங்க. த எக்கனாமிக் ஐடியாஸ் ஆஃப் திருவள்ளுவர் ஆர் ஃபவுண்ட் இன் த இம்மார்டல் ஒர்க் திருக்குறள், a book of ethics, even though scholars differ widely over the estimations of the period. The Thiruvalluvar is generally believed that he belongs to the Sangam age in Tamil Nadu around their country. Thiruvalluvar's work is marked by the pragmatic idealism. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சங்க காலம், அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை அந்த காலத்தை சேர்ந்தவர். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் அடிப்படை அப்படின்றது வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் சிறந்ததாக விளங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா மழை. அப்போ மழை இருந்தால் தான் வந்து, மழை பெஞ்சால் தான் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படின்றது வந்து சிறப்பாக இருக்கும். வாழ்வினுடைய அடிப்படையுமே வந்து பொருளாதாரம் எதை நம்பி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர், மழையை நம்பி இருக்குன்னு சொல்ல. எ லார்ஜ் part of Valluvar's economic ideas are found in the second part of Tirukkural. The portability deals with the wealth. Thiruvalluvar's a fundamental thinker. He believes that rains are the basic support of life அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை தான் வந்து வாழ்வினுடைய அடிப்படை பொருளாதார தேவையை வந்து வேளாண்மை அப்படின்னு சொல்லும்போது மழையை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு அழிவிலிருந்து மீண்டும் வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து நாட்டை வந்து சிறப்படைய செய்யணும் அப்படின்னா அது எதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மழைக்கு தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் ரெயின் த போத் ரெயின்ஸ் அண்ட் எய்ட்ஸ் த ரினைட் டு ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லும்போது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை. அக்கார்டிங் டு திருவள்ளுவர் அக்ரிகல்ச்சர் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறார். வேளாண்மையை தான் வந்து அடிப்படை, ஒரு பொருளாதார நடவடிக்கைக்கு அடிப்படையே வந்து வேளாண்மைன்னு தான் சொல்கிறாங்க. இது என்னவா இருக்குது அப்படின்னா உலகத்தின் வந்து ஒரு அச்சாணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் தேர் ப்ராஸ்பரிட்டி revolves prosperity of other sector of the economy. அப்போ he says life as the freeman of the soil, the rest and more slaves that follow on their toil அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். இது வந்து குறள் பார்த்திங்கன்னா 1032வது குறளில் அதிகாரம் வந்து உழவு அப்படின்றத பற்றி இருக்குது. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, வள்ளுவர் பிலீவ்ஸ் தட் அக்ரிகல்ச்சர் இஸ் சுப்பீரியர் டு ஆல் அதர் ஆக்குபேஷன். அப்போ உழவு தொழில் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உழுதுண்டு வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்லுவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உழவு தொழில் வந்து மற்ற தொழில்களை கம்பேர் பண்ணும்போது என்ன செஞ்சுருக்காங்க, உழவு தொழில் அப்படின்றது தான் வந்து மிக மிக முக்கியம். அப்போ உழவு தொழில் புரிந்தவன் மட்டும்தான் வந்து ஒரு தலையாய மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய குறள் மூலமாக திருவள்ளுவர் என்ன செய்கிறாரு, விளக்குறாரு. அப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், வேளாண்மை அப்படின்றது வந்து மிக முக்கியமானது. ஒரு பொருளாதார ஒரு நாட்டினுடைய
பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்னா வேளாண்மை அப்படின்றது வந்து மிக மிக முக்கியம்னு சொல்லி சொல்கிறார். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் ஃபைனான்ஸ். அப்போ பொது நிதி. திருவள்ளுவர் வாஸ் elaborately explained public finance under the headings public revenue, financial administration and public expenditure. He has states this creations of revenue. அதாவது பொது நிதின்னு சொல்லும்போது திருவள்ளுவர் வந்து பொது நிதியை பற்றி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிரியேஷன் ஆஃப் ரெவன்யூ, வருவாயை உருவாக்குதல். கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ, சேகரித்தல். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, பொது செலவு பற்றி சொல்கிறது. ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அப்போ பொது செலவு அதை பற்றி சொல்கிறாங்க. பொது நிதியை பற்றி சேமிப்பு, வருவாயை சேகரிக்கணும், அதே சமயத்தில் பொது செலவு பற்றி குடிக்கிற இதெல்லாம் வந்து பொது, அதாவது திருவள்ளுவர் பொது நிதி அப்படின்னு சொல்லும்போது பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம், இந்த தலைப்புகள் வந்து விரிவாக தன்னுடைய இதில் வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது பொது செலவு அப்படின்னு சொல்லும்போது வள்ளுவர்ஸ் ரெக்கமெண்டட் அஸ் பேலன்ஸ்டு பட்ஜெட். இட் இஸ் நாட் கிரேட் மிஸ்ஃபார்ச்சுனேட் fortune for a state if its revenue are limited provided the expenditure is kept within bounds. அதாவது ஒரு நாடு அதன் செலவுகளை வந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதனுடைய வருமானம் வந்து குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா செலவை வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கட்டுப்படுத்தி வச்சுருக்கும்போது சேமிப்பு குறைவாக தானாக இருந்தாலும் அதுக்கு பெரும் பாதிப்பு அப்படின்றது வந்து ஏற்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பட்ஜெட் ஃபார் சர்ப்ளஸ் இஸ் பாசிபிள் பேலன்சஸ் த பட்ஜெட் ஆஃப் அதர் டைம்ஸ் பட் நெவர் பட்ஜெட் ஃபார் டெஃபிசிட்ஸ். அதாவது ஒரு பொது செலவுன்னு சொல்லும்போது சில நேரங்களில் வந்து சமநிதி நிலை அப்படின்றது வந்து இருக்கலாம், ஆனால் பற்றாக்குறை நிதிநிலை அப்படின்றது வந்து எப்போவுமே இருக்காது. அப்போ அந்த 3 முறைகளில் வந்து அந்த செலவினம் அப்படின்றத வந்து தன்னுடைய நூலில் வலியுறுத்திருக்கார். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ், செகண்ட் ஒன் பப்ளிக் ஒர்க்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் சோசியல் சர்வீஸ். அப்போ பாதுகாப்பு, பொதுப்பணிகள் மற்றும் சமூக பணிகளை பற்றி சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ். அப்போ வள்ளுவர் வாஸ் த கிரேட் சீக்கிங் எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ட் அக்கார்டிங் டு த குரல் 739. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன் அதர் வேர்ட்ஸ் ஹீ அட்வொகேட் எ செல்ஃப் சஃபிஷியன்ஸ் எக்கானமி. அதாவது வேளாண்மை அப்படின்னு சொல்லும்போது அது தானே வந்து வேளாண்மை செய்து தானே உணவை தயாரித்தல் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து உதவி அப்படின்னு சொல்லும்போது, வெளிநாட்டு உதவின்னு சொல்லும்போது வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வெளிநாடுகளில் உதவி கோரும் பொழுது நாடுகள் அது நாடுகளே அல்ல, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேறு வகையில் சொல்லணும்னா தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தையே வந்து வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாவர்ட்டி அண்ட் பிகினிங், அதாவது வறுமை மற்றும் பிச்சை எடுத்தல். அப்போ த ஃப்ரீடம் ஃப்ரம் hunger is one of the fundamental freedom that should be enjoyed by every citizens according to him. Poverty, பசியிலிருந்து விடுதலை பெறுவது தான் ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் சொல்கிறார். யாருமே பசியில் இருக்கக்கூடாது, பசி இல்லாமல் இருந்தால் அவனுக்கு அதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது ஒவ்வொரு குடிமகனும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அனைத்து தீமைகளும் வேறாய் இருக்கக்கூடியதை வந்து களைந்து துன்பங்களை, அதாவது இந்த வறுமை அப்படின்றது தான் வந்து துன்பத்தை தருவதுன்னு சொல்கிறாங்க. லிவிங் பிலோ பாவர்ட்டி லைன், பிகினிங் பெக்கிங், ஸ்லீப்பிங் ஆன் என்னது ரோட் சைட்ஸ் அண்ட் ரேக் பிக்கிங் இன் இந்தியா ஹாஸ் பீன் இன்க்ரீஸிங். அப்போ இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா பிச்சை எடுப்பவர்கள், இருக்க இடம் இல்லாமல் சாலையோரத்தில் வசிப்பவங்க, குப்பையெல்லாம் பிறக்கிறாங்கள, இதெல்லாம் இவங்க தான் வந்து அதிகமாக இருக்காங்க அப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வள்ளுவர் ஹேஸ் ரெக்கார்டட் வெல்த் அஸ் ஒன்லி மீன்ஸ் அண்ட் எண்ட். He said acquire a great fortune to noble and honorable means. He hoarding the described hoarded wealth as faultless richness
to him. Industry is real wealth and labor is the great resources. அதாவது உண்மையான உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் இருந்தால்தான் வந்து தொழிலாளியினுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நலம்பேணும் அரசு அப்படின்னு சொல்லும்போது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் வெல்ஃபேர் ஸ்டேட்? பர்ஃபெக்ட் ஹெல்த் ஆஃப் த பீப்புள் வித்தவுட் டிசீஸ், அதாவது நோய் நொடியற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை. அபண்டன்ட் வெல்த், பெருஞ்செல்வம் இருக்கணும். குட் கிராப், நல்ல விளைச்சல் இருக்கணும். ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹாப்பினஸ், வளம் மற்றும் மகிழ்ச்சி அப்படின்றது வந்து இருக்கணும். ஃபுல் செக்யூரிட்டி ஃபார் த பீப்புள், மக்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு அரசு இதெல்லாம் வந்து மேற்கொள்ளுதோ அதுதான் வந்து நலம்பேணும் ஒரு அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அவருடைய எக்கனாமிக்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தியுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காந்தியன் எக்கனாமிக் இஸ் என்னது பேஸ்ட் ஆன் ethical foundations in 1921. Gandhi wrote economic that herds a moral well-being of an individual or a nation is immortal and therefore sinful. Again 1924 he repeated the same belief that economic is in which ignores or disgrades moral values அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது நன்னெறியை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்கிறாங்க. 1921 ஒரு தேசம் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறியைகளை வந்து காயப்படுத்துவது அப்படின்றது வந்து ஒரு பொருளாதார நடவடிக்கையாக இருக்க முடியாது, அதனுடைய பாவம், அது வந்து பாவம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நூலில் வந்தவர் வந்து எழுதுகிறார். அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் காந்தியன் எக்கனாமிக் தாட் அப்படின்னு சொல்லும்போது வில்லேஜ் ரிபப்ளிக்ஸ்ன்னு சொல்கிறார், அதாவது கிராம குடியரசு அப்படின்னு சொல்கிறார். கிராம குடியரசுன்னு சொல்லும்போது காந்தியடிகள் வந்து கிராமங்களில் தான் வந்து இந்தியா வாழ்வதாக சொல்கிறார். அப்போ தன்னிறைவு பெற்ற கிராமம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிராமம் முன்னேறிடுச்சு அப்படின்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படின்றது முன்னேறியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நகர்மயமாதல் மற்றும் தொழில்மயமாதல் இவற்றை வந்து என்ன செய்கிறாரு, அவர் எதிர்க்கிறாரு. கிராமப்புறங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் மெஷினரிஸ், அதாவது இயந்திரங்கள்னு சொல்லும்போது காந்தி டிஸ்கிரைப் மெஷினரி எ கிரேட் சைன், அதாவது காந்தியடிகள் வந்து இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அதனுடைய தீமைகள் அப்படின்றது வந்து உணர்த்தப்படணும். அப்போ இயந்திரங்கள் அப்படின்றது வந்து நமக்கு கிடையாது, அது மாறாக சாபம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இயந்திரத்தின் தீமைகளை வந்து நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு கிராமப்புறம் சொல்லும்போது மனிதர்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்றது வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிசம். Gandhi considered the industrialism as a course on mankind. He thought industrialism depend entirely, அதாவது தொழில்மயம் அப்படின்னு சொல்லும்போது மனித இனத்தின்